ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனியன் மீ சீரீஸான எ ரிட்டர்னர்ஸ் மேஜிக் ஷோ பே ஸ்பெஷல் சீசன் 1 எபிசோட் 1 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த எபிசோட் ரொம்பவே சூப்பராக தான் இருக்கும். பட் எடுத்தவொடனே நார்மலாக போகுதுன்னு நினச்சிட்டு கதையை டிஸ்கண்டினியூ பண்ணாதீங்க. செகண்ட் எபிசோட் வரைக்கும் மட்டும் ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா டிசைட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கே பிடிக்கும். சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது எ ரிட்டர்னர்ஸ் மேஜிக் ஷோ பே ஸ்பெஷல் சீசன் 1 எபிசோட் 1. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஒரு ஃபைட்டிங்கை தான் காமிக்கிறாங்க. நிறைய பேர் இறந்து போய் கிடக்குறாங்க. வெறும் 6 பேர் மட்டும்தான் ஒரு பெரிய டிராகன் கூட ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இதில் இருக்கிற கேரக்டர்ஸ் எல்லாரையும் நீங்கள் ரொம்பவே ஞாபகம் வச்சிருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஷேடோ வேர்ல்ட் ஹியூமனிட்டி ஃபேஸ் பண்ணதுலேயே ஒரு ஒஸ்டான சுச்சுவேஷன் அது இதுதான். இந்த ஷேடோ வேர்ல்ட்ஸ் எல்லாம் ஒரு பேரலல் டிமென்ஷன். எர்த் கூட கொலைட் ஆகி எர்த்தையே மொத்தமாக கரப்ட் பண்ணிடுச்சு. அதுலேருந்து வெளியே வர அந்த பிளாக் ஃபாக் அது இந்த மொத்த பூமியுமே நாசப்படுத்தும். அது பூமியை நாசப்படுத்துறதுக்கு முன்னாடி நாங்கள் ஷேடோ வேர்ல்டை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினச்சோம். இந்த பாரமியா போராட்டனோட கதையை முடிக்கலாம் வாங்க அப்படின்னு ஹீரோ சொல்றாங்க. ஓச்சி மாதிரி இருக்கிற ஹியூமன்ஸ் என்ன எதிர்க்கிறீங்களா அப்படின்னு அந்த டிராகன் அட்டாக் பண்ணுது. கீழே வச்சு ஒருத்தர் தடுக்க ரெடியானா நம்ம ஹீரோ அந்த மேஜிக்கை டிஸ்பெல் பண்ணிட்டான். இதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி அந்த டிராகன் வந்துட்டு இன்னும் பவர்ஃபுல்லான அட்டாக் பண்ண போகுது. பட் நம்ம ஹீரோனோட மேஜிக் யூஸ் பண்ணி டக்குன்னு அதோட மேஜிக்கை மொத்தமாக கேன்சல் பண்ணிடலாம். அவங்களுக்கான சான்ஸ் அட்டாக் பண்ணுங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் தேங்க்ஸ் டிசையர், நீ இல்லாமல் இது முடியாது அப்படின்னு சொல்லி இப்போ எல்லாரும் அதை அட்டாக் பண்ண போறாங்க. இந்த டிராகனோட மேஜிக்கை நம்ம ஹீரோ ஃபீல் பண்ணிட்டா. ஸோ இப்போ அதால பிசிக்கல் அட்டாக் மட்டும் தான் பண்ண முடியும். லைட்டிங் ஷீல்டுன்னு சொல்லப்படக்கூடிய அவன் வந்துட்டு அதை தடுக்கிறான். இப்போ எல்லாருமே போயிட்டு அந்த டிராகனை வேற லெவலில் அட்டாக் பண்றாங்க. அதுலேயே மேஜிக் நைட்டா இருக்கிற ஒருத்தி தான் இவங்க குரூப்லேயே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கா. உங்க டீம்ல இருக்கிற ஒரு மேஜ் அவனோட மொத்த மேஜிக் பவரே அவளுக்கு கொடுத்து அஜஸ்டியா மொத்தத்தையே ஒன்ட்ட கொடுத்துட்டா, இனி நீ தான் பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லவும் இப்போ அந்த பொண்ணுமே அட்டாக் பண்றா. அந்த ஒரு அட்டாக்கே ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்து அங்க இருக்கிற பிளாக் ஃபாகையே மொத்தமா கிளியர் பண்ணுது. அந்த டிராகனையும் இவங்க தோக்கடிக்கிறாங்க. ஃபைனலி ஒரு வழியா அது முடிஞ்சது. இந்த ஷேடோ வேர்ல்டை நம்ம கிளியர் பண்ணிட்டோம் அப்படின்னு எல்லாரும் பார்க்குவோம். இந்த நரகத்துல இருந்து ஒரு வழியா நாங்க வெளியே போலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ பார்க்கலாம். அதான் ஷேடோ வேர்ல்டை முடிச்சிட்டோமே, இந்நேரம் வீட்டுக்கு டெலிபோர்ட் ஆயிருக்கணும், ஏன் இன்னும் போகல அப்படின்னு சொல்லி இவங்க யோசிக்கிறாங்க. ஒரு வழியா எல்லாம் முடிஞ்சது. இப்போ கொஞ்சம் நம்ம ரிலாக்ஸ் ஆகலாம். 150 மில்லியன் பீப்புள் வந்ததுல நம்ம வெறும் 6 பேர் தான் உயிரோட இருக்கோமா அப்படின்னு சொல்லி அந்த மேஜ் யோசிக்கிறேன். நான் பிறந்ததுல இருந்தே இந்த வேர்ல்டு என்கிட்ட இருந்து எல்லாத்தையும் எடுத்துக்கிட மட்டும் தான் செஞ்சது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிக்கிறேன். நம்ம ஹீரோக்கு க்ளோஸா இருந்த ஃப்ரெண்ட்ஸுமே இந்த வார்ல இறந்துருக்காங்க. சீரை பாக்குற மாதிரி எதையாச்சும் பேசுங்க, அடுத்து எல்லாரும் என்ன பண்ண போறீங்க அப்படின்னு ஒரு பொண்ணு கேட்கவும் ரியாலிட்டி 99% ஆஃப் த மேஜஸ் எல்லாருமே இறந்துட்டாங்க. அடுத்த ஃபியூச்சர்ல என்ன பண்ணு மேஜ் யோசிக்கவும் இந்த மாதிரி கால்குலேட் பண்றதுல மட்டும் இறந்த மேஜ் திரும்ப வந்துருவாங்களா என்ன அப்படின்னு அந்த பொண்ணு கேட்கிறேன். காய்ஸ் நம்ம அந்த வேர்ல்டே சேவ் பண்ணிருக்கோம், கொஞ்ச நேரம் ஃபைட் பண்ணாம இருக்கலாம் நம்ம ஹீரோ சொல்றான். ராஃபேலோ உன்னோட ஷீல்ட் ஒர்க் இன்னைக்கு உண்மையிலேயே ஆசம்னவா சொல்லவும் நைட் லைட்னா சும்மாவா, பட் உண்மையிலேயே டிசையருக்கு தான் நம்ம தேங்க்ஸ் சொல்லணும். அவன் தான் மேஜிக்கை சீல் பண்ணா, அவன் இல்லாம நம்மளால அதை பண்ணிருக்க முடியாது அப்படின்னு எல்லாரும் சொல்லவும் உன்னை பத்தி நாங்க அதிகமா கேள்விப்பட்டதே இல்லைன்னு ஒருத்த கேட்கவும் ஏன்னா நான் ஒரு காமனர்னு நம்ம ஹீரோ சொல்றான். நீ சொல்லணும்னா நீ உயிர் பழக்க மாட்டேன்னு தான் நான் நினைச்ச டிசையர். பட் ட்ரகனியோட மேஜிக்கையே அனலைஸ் பண்ணி சீல் பண்றது அது உண்மையிலேயே ஆசம். உன்னோட திறமைகள் ரொம்பவே கிரேட். நீ மட்டும் இந்நேரத்துக்கு அகாடமியோட டாப் கிளாஸ்ல படிச்சிருந்தேன்னா பொட்டன்ஷியல் இன்னும் அதிகமா இருந்திருக்கும் அப்படின்னு மத்தவங்க சொல்லவும் காமனர்ஸ்னாலே அப்படித்தானே, டேலண்ட் இருந்தாலும் அவங்களுக்கு மதிப்பில்லை நம்ம ஹீரோ சொல்லவும் மேஜிக் டவர் ரிசோர்சஸ் உன்னை இன்னும் ஸ்ட்ராங்கா மாத்திருக்குச்சே அப்படின்னு சொல்லி அந்த மேஜ் வருத்தப்படுறான். இறந்து போன உங்க ஃபேமிலி கிட்ட நான் இதெல்லாம் போய் கொடுக்க போறேன் அப்படின்னு இன்னொருத்த சொல்றேன். லீக் ஆஃப் வெஸ்டர்ன் கிங்டம்க்கு நான் போறேன், இறந்தவங்களுக்கு சமாதிக்கிட்ட போறேன்னு அந்த பொண்ணு சொல்றா. ஷேடோவால் திரும்ப வராமையே தடுக்கணும், அதுக்கு நான் படிக்க போறேன் அப்படின்னு சொல்லி இப்போ அந்த மேஜ் சொல்றா. ஜஸ்ட் நீ என்ன பண்ண போறேன்னு ஷீல்டு கேட்கவும் அந்த நைட் மட்டும் அமைதியாவே இருக்கிற டிசையர் நீ அப்படின்னு கேட்கவும் எனக்கு தெரியல அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறேன். என் ஃபேமிலியோட மேன்ஷன் இந்த இடத்துல தான் இருந்தது தெரியுமா அப்படின்னு ரொமான்டிக்கான ஒரு பொண்ணு சொல்லியிருப்பா. பட் இந்த பேட்டல்ல ரொமான்டிக்காங்கிறவ ஹீரோ கண்ணு முன்னாடியே இறந்து போறா. எனக்கு எந்த பிளானும் இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். என்னோட முடிவு இந்த இடத்துல இருக்காது அப்படின்னு இப்போ அந்த டிராகன் கண் முடிக்குது. டிராகன் உயிரோட இருக்கான்னு ஷீல்டு ஷாக் ஆகும். அந்த டிராகன் இறந்துருச்சு, நான் அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் அப்படின்னு இந்த மேஜ் சொல்லிட்டு வேலை இது அதுவா இருக்குமோ, நான் ஒரு புக்ல படிச்சிருக்கேன். டிராகன்ஸ் உடம்புல ரத்தம் மட்டும் ஓடாது, மேஜிக்கும் சேர்ந்து தான் ஃப்ளோ ஆகும். அதோட ஹார்ட்ல நிறைய மேஜிக்கல் எனர்ஜி சேவ் ஆயிருக்கும். இப்போ அந்த டிராகன் இறந்துட்டதுனால எக்ஸ்ப்ளோர் ஆக போதுன்னு அந்த மேஜ் சொல்லவும் இதை ஏன்டா முன்னாடியே சொல்லலாம்னு ஷீல்டு கேட்கிறேன். அது ஜஸ்ட் தேரி தான் நினைச்சேன், பட் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தானே டிராகன் கூட ஃபைட் பண்றோம், உண்மையிலே அப்படி நடக்கும்னு எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி அந்த மேஜ் சொல்றேன். மேஜிக் எக்ஸ்ப்ளோஷன்ங்கிறதுனால ஈவன் பேரியரை யூஸ் பண்ணாலும் இவங்களால தப்பிக்க முடியாது. நம்ம ஹீரோ டக்குனு அதை அனலைஸ் பண்ணி ஸ்டாப் பண்ண ட்ரை பண்றா. பட் நம்ம ஹீரோ ஸ்பெல் பிரேக் ஆகுது. டிசையர் அவ்வளவுதான், நம்ம கதை முடிஞ்சது, நம்ம எல்லாரும் சாக வேண்டியதா, அவ்வளவு தூரம் நம்ம போராடி வந்தோம், இதுதான் நம்ம முடிவு இல்லை அப்படின்னு சொல்லி அந்த மேஜ் சாக தயாராக எல்லாரும் அவங்க சாவை ஏற்றுக்கிட்டு சாவ தயாரா இருக்காங்க. பட் நம்ம ஹீரோ மட்டும் இல்ல, இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு வந்திருக்கோம், இப்படிதான் இது முடியணுமா, நான் விட மாட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைச்சா இப்போ திடீர்னு நம்ம ஹீரோ வேற எங்கேயோ இருக்கிற மாதிரி நம்ம
ஹீரோக்கு தெரியுது நம்ம ஹீரோட கையில எந்த காயமும் இல்ல, ஃபேஸ்லயும் எந்த தழும்பும் இல்ல. நம்ம ஹீரோ கொஞ்சம் பாக்குறதுக்கே யங்கா மாறிட்டான். என்னாச்சு, இது எதுவோ கனவா இல்ல இந்த சாகிறதுக்கு முன்னாடி லைஃப் ஒரு செகண்ட் ஃபிளாஷ் ஆகும்னு சொல்லுவாங்களே அதுவா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். பார்த்தா நம்ம ஹீரோ ஒரு அகாடமில இருக்கான். அங்கதான் என்ட்ரன்ஸ் செரமனி நடக்குது. டீச்சர் வந்து ஸ்பீச் கொடுக்குறாங்க. ப்ரொஃபசர் அழகா இருக்காங்களேன்னு ஒரு பொண்ணு பார்த்துட்டு இருக்கா. இது ப்ரொஃபசர் பிரிட்ஜெட் ஆச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ பார்க்கறதுக்கு கஷ்டமா தான் இருக்கு. பட் இங்க இருக்கிற எல்லாராலையும் இந்த ஸ்கூலுக்கு வர முடியாது. உங்களுக்கு வைக்க போற டெஸ்ட்ல டாப் 600 மட்டும் தான் பாஸ் ஆகி இந்த அகாடமிக்கு வர முடியும். இந்த எக்ஸாம் என்னன்னா ஷேடோ வேர்ல்ட நீங்க ஃபைட் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஹீரோவா அவ சொல்ற அதே டைமிங்கே சொல்றேன். இப்படிதான் அவ சொல்ல போறா. நம்ம ஹீரோக்கு ஃபர்ஸ்டே தெரிஞ்சிருக்கு ஷேடோ வேர்ல்ட்னா இது உண்மையான ஷேடோ வேர்ல்ட் கிடையாது அப்படின்னு அவங்க சொல்லுவோம். இதுக்கு வாய்ப்பே இல்ல நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஆர்டிஃபிஷியலா மேஜஸ்லாம் சேர்ந்து கிரியேட் பண்ணப்பட்ட ஷேடோ வேர்ல்ட் ஒரிஜினல் ஷேடோ வேர்ல்ட் மாதிரியே தான் இதுவோ தெரியும். அந்த ஷேடோ வேர்ல்ட நீங்க கம்ப்ளீட் பண்ணா போதும். பட் உங்களுக்கு அடி எதுவோ படாத சாகவும் மாட்டீங்க. சோ கவலைப்படாதீங்க. 36-13 என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஆரம்பிக்கட்டும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இயர் 36-13 அப்படின்னு நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான். என்னதான் நடக்குது அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இயர் 36-16 தான் ஒரு ஷேடோ வேர்ல்ட் கிரியேட் ஆயிருக்கும். 3 வருஷத்துனால இந்த மொத்த உலகத்துக்குமே அது பாதிப்பை ஏற்படுத்தும். அடுத்த 10 வருஷத்துல தான் இவங்க கஷ்டப்பட்டு போய் அந்த டிராகனை கொண்டுட்டு வந்திருப்பாங்க. என்னன்னா அவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டதுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லையா? இறந்து போன என் ஃப்ரெண்ட் நான் கஷ்டப்பட்டு பண்ண அந்த ஃபைட் எல்லாத்தையும் திரும்பவும் பண்ணணுமா அப்படின்னு நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான். கண்டிப்பா இது என்னோட ட்ரீம் இல்ல. நான் 13 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தெல்லாம் அப்படியே தான் இருக்கு. அண்ட் இங்க இருக்கிற பர்சன் நடக்கிற எல்லா விஷயமும் அப்படியே தான் நடக்குது. உண்மையிலேயே நான் டைம் டிராவல் பண்ணி பாஸ்ட்டுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கேன். ஹே உன்னை எங்கெல்லாம் தேடுறது? நீ தானே டிசைர் ஹெர்மான். நான் தான் எக்ஸாம் மானிட்டர். பரவாயில்ல, என்னோட பேரு லெடோரியா டோரிச்சி. நான் தான் உன்னோட மானிட்டர். அண்ட் என்ன லெடோரியா நீ கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லுவோம். அகாடமியோட நம்பர் 1 ஃபயர் மேஜிவா தான் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். என்னாச்சுன்னு கேட்கவும் ஒன்னும் இல்ல, ஃபர்ஸ்ட் இல்லாத நாவசா இருக்குன்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். பயப்படாதப்பா, அது ஒரிஜினல் ஷேடோ வேர்ல்ட் கிடையாது. சோ அடிப்பட்டாலும் உனக்கு எதுவும் ஆகாது. உன்னோட மேஜிக் ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பாப்போம் அப்படின்னு நம்ம ஹீரோ பத்தி அவ தேடி பார்த்தா நீ ஒரு காமனரா அப்படின்னு கேட்கறா. யாருனாலும் அகாடமியில ஜாயின் பண்ணலாம் நம்ம ஹீரோ கேட்குவோம். ஈவன் நீ பாஸ் பண்ணாலும் உன்னை பேட்டா கிளாஸ்ல தான் போடுவாங்க அப்படின்னு சொல்லுவோம். ஆமா தெரியும், இங்க ஒரு சிஸ்டம் இருக்கு. நோபல் ரிச் பீப்புள்லாம் ஆல்பா கிளாஸும் காமனர்ஸ்லாம் பேட்டா கிளாஸ்ல தான் இருப்பாங்க. ஈவன் எவ்வளவு டேலண்டடா இருந்தாலும் காமனரா இருந்தா அவங்களுக்கு மதிப்பில்லை. இதனாலேயே நிறைய டேலண்டட் பீப்புளோட டேலண்ட் வேஸ்ட் ஆச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். லெடோரியா எக்ஸாம் ஏரியாக்கு இப்ப நம்ம ஹீரோவை கூட்டிட்டு போறா. நம்ம ஹீரோ இதெல்லாம் ஆல்ரெடி பார்த்ததுனால பெருசா எக்ஸைட் ஆகல. ஃபர்ஸ்ட் டைம் இதை பாக்குற நீ எக்ஸைட் ஆகலையான்னு கேட்கவும் இதே மாதிரியே வேற ஒண்ணு நான் பாத்திருக்கேன் நம்ம ஹீரோ சொல்லுவோம். வேர்ல்டுலயே இந்த ஒரு இடத்துல மட்டும் தான் இது இருக்கேன். இதை நீ வேற எங்க பாத்திருப்ப அப்படின்னு கேட்கிறா. சரி நான் அப்புறம் விசாரிக்கிற டைம் ஆயிடுச்சு வா போகலாம் அப்படின்னு கூட்டிட்டு போறேன். லெடோரியா அப்படின்னு ஒருத்த கூப்பிடுறான். ஹலோ அப்படின்னு சொல்லுவோம். இவன் உனக்கு தெரியுமா நம்ம ஹீரோ கேட்கறான். இவன் பேர் எல்ஹைம். எனக்கு இவன் சுத்தமா பிடிக்காதுன்னு சொல்றா. எல்ஹைம் இவன் ஒரு வாட்டர் மீன். லெடோரியாக்கும் இவனுக்கும் ஒத்து போகாதுன்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். என்ன லெடோரியா பொறுப்பே இல்லாம லேட்டா வர நம்ம கேட்குவோம். தரமா இருக்கிறவங்க எப்போ வந்தா என்ன அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி பொறுப்பே இல்லாத ஃபயர் மேஸ்ட் இதை எதிர்பார்த்ததான் நம்ம சொல்லுவோம். அந்த ஃபயர் மேஸ்ட் தான் நீ அடி வாங்கினு நம்ம சொல்லுவோம். பொண்ணாச்சு நான் ஐயோ பவுன் வெட்டு கொடுத்து போனேன்னு சொல்லுவோம். ஃபுல் ஸ்ட்ரென்த்ல ஃபைட் பண்ணாலும் தோத்தா போயிருப்பா அப்படின்னு சொல்றா. ஆமா நீ யாரா அப்படின்னு நம்ம கேட்குவோம். என்னோட பேரு டிசைன் ஹெர்மான் சார் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். உனக்காச்சும் மரியாதை தெரிஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ பத்தி அவன் தேடி பாக்குறான். என்ன இவன் ஒரு காமனரா? என்ன லெடோரியா பெர்ஃபார்மன்ஸ் சரியில்லைன்னு உனக்கு ஒரு காமனரை கொடுத்துருக்காங்க போலியே. சர்ப்ரைஸ் ரிவீல் பண்ணல, எக்ஸாம் ஏரியால வந்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் போறான். ஹே உனக்கு ஒரு அட்வைஸ், உன்னால கண்டிப்பா அந்த டெஸ்ட்ல பாஸ் பண்ண முடியாது. சோ இப்பவே பின் வாங்கிரு. அப்படியே நீ பாஸ் பண்ணாலும் பேட்டா கிளாஸ்க்கு போவ. அதுக்கு நீ இந்த அகாடமில ஜாயின் பண்ணாம இருக்கிறதே பெஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு போறான். டெஸ்டிங் சைட்டுக்கு வாங்கன்னு அனௌன்ஸ்மெண்ட் வரப்போ நம்ம சீக்கிரம் போயாகணும்னு நம்ம ஹீரோ சொல்றான். டிசையர் என்னாலும் டெஸ்ட்ல பாஸ் பண்ணிருக்க சரியா அப்படின்னு லெடோரியா சொல்லவும் சரி நம்ம ஹீரோ சொல்றான். எனக்கு தெரிஞ்ச எல்லா பீப்புளுமே இந்த இடத்துல இருக்காங்க. இந்த கேம்பஸும் அப்படியே தான் இருக்கு. எல்லாமே இங்க அப்படியே இருக்குன்னா அப்ப அவளும் இருப்பாளா அப்படின்னு நம்ம ஹீரோ போயிட்டு அவனுக்கு பிடிச்ச அந்த பொண்ணை தேடி பாக்குறான். பட் அவ அந்த இடத்துல இல்ல. ஃபேஸ் ஏன்பா அப்படி வச்சிருக்கான்னு ஒரு வாய்ஸ் எக்ஸாம பார்த்து நர்வஸா இருக்கியான்னு கேட்குவோம். ரொமான்டிக்கா அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். ஃபியூச்சர்ல இறந்து போன ரொமான்டிக்கா இப்ப எங்க உயிரோட தான் இருக்கா. அவளை இறந்து போக விட்டுட்டேன். பட் கண்டிப்பா இந்த தடவை இவளை இறந்து போக விட மாட்டேன். இந்த தடவை இந்த ஹிஸ்டரியவே நான் மாத்தி எழுதுறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. சோ அந்த டிராகன் கிட்ட இருந்து வந்த மானா எக்ஸ்ப்ளோஷன்ல நம்ம ஹீரோ டைம் டிராவல் பண்ணி 13 வருஷம் பாஸ்ட்டுக்கு வந்து அந்த வேர்ல்டுல அந்த டிராகனால கிரியேட் பண்ணப்பட்ட ஷேடோ வேர்ல்ட் வர்றதுக்கு இன்னும் 3 வருஷம் டைம் இருக்கு. நம்ம ஹீரோ என்ன பண்ண போறான், எப்படி எல்லாத்தையும் தடுக்க போறான், நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.